வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் முறையை மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடிகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க இயலாத 85 வயது மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்து வாக்களிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் இந்த வசதியை மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இதற்காக இன்று முதல் 12D விண்ணப்ப படிவம் வழங்கப்படும் என்றும், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். அவங்க அந்தந்த வாக்காளர் வாக்குச்சாவடிக்கு வராம ஒரு டீம் அனுப்பிச்சுட்டு அவங்க வீட்டுக்கே போய் வாக்களிக்க வசதி நம்ம மாவட்ட நிர்வாகம் மூலியமா செயல்பட்டு வரும் போது இந்த தகவல் மக்கள் எல்லாருமே குறிப்பாக 85 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மூத்த வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்த கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் நடந்ததுக்குரிய இந்த பருவத்தில் எல்லா மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும். எந்த விதமான தூண்டுதல் மற்றும் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு செயலி மூலியமா சி-விஜில் அப்படின்னு ஒரு செயலி வாட்ஸ்அப் போல இதுல நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்குள்ள டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் மற்றும் சி-விஜில் செயலி அறிவிக்கப்பட்டது. சி-விஜில் இருக்கக்கூடிய செயலி நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு தவறுதலா ஏதாவது விஷயம் நடந்துட்டா நீங்க அதுக்கு ஆதாரப்பூர்வமா அப்லோட் பண்ணிட்டா உடனுக்குடன் நிவர்த்தி செய்யறதுக்கு கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம டோல் ஃப்ரீ நம்பரான 1950 கூட மக்கள் யூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.